எதிர் திசையில் பைக்கை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபர் போக்குவரத்து பெண் போலீசாரின் கையை தட்டிவிட்டு ஆபாசமாக பேசியதால் நீதிபதி அளித்த ஃபென்டாஸ்டிக் தீர்ப்பு. சென்னை நீலாங்கரை அருகே வெட்டுவாங்கேணியை சேர்ந்தவர் 33 வயதான விவேக் ஆட்டோ ஓட்டுநர். கடந்த 4ஆம் தேதி வீட்டிற்கு செல்வதற்காக கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணி சந்திப்பில் எதிர் திசையில் பைக்கை ஓட்டி வந்திருக்கிறார். இதனால் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதி அங்கு விபத்து ஏற்பட இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கு விரைந்து வந்த நீலாங்கரை போக்குவரத்து பெண் காவலர் பிரியா விவேக் பைக் சாவியை எடுக்க முயன்ற போது பெண் போலீசின் கையை தட்டிவிட்டு ஆபாசமாக பேசி போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார். இதுகுறித்து பிரியா நீலாங்கரை காவல் நிலையத்தில் 5ஆம் தேதி புகார் அளிக்க விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஆபாசமாக பேசுவது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் விவேக்கை கைது செய்து சோழிங்கநல்லூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது விவேக் ஜாமீன் கேட்டு மனு அளிக்க இதனை விசாரித்த நடுவர் கார்த்திக் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். விவேக் தினந்தோறும் வெட்டுவாங்கேணி சிக்னலில் நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் போலீசாரோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என உத்தரவிட அப்படியே ஆகட்டும் என வேதனையோடு விவேக் திரும்பிச் சென்றார். நான் ஏதாவது மேக்கப் போட்டேன்னா நான் ஹலோ 1 மணி நேரம் போட்டுட்டாவ. சரி நான் போட்டேன்னு சொல்றாங்கல்ல மேக்கப் இப்ப பண்ணி நான் ஒரு டிஷ்யூ வச்சு நான் வைப் பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் மேக்கப் நான் சன்ஸ்கிரீன் போறேன். நீ வந்து 4 கோடி மனசாச்சு நான் வந்து நேச்சுரல் ஸ்கின் எனக்கு காட் கொடுத்தது நிஜமாவே ஒரிஜினல் ஸ்கின். ஆமா எனக்கு வந்து வர வழியில மாட்டுத்தாடியில வாங்கிட்டு வந்தேன். நான் என்னோட ஸ்கின் நான் வந்து வைப் பண்ணிக்காம ஏன்னா இந்த சந்தேகத்தை தீர்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அவசியம் இல்லையா. ஆமாங்க நான் வந்து மாட்டுத்தாடியில வர வழியில ஸ்கின் 2 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு. நீங்க எப்படி நீங்க என்ன தப்ப பேசி இங்க பாருங்க. ஓகே இது வந்து பியூர் டிஷ்யூ.